आजादी के ख्वाब में तेरे हम है पूरे दिल के साथ, दिल के साथ, हाँ दिल के साथ। अरे नहीं है दुनिया, नहीं है खुशियाँ, नहीं नहीं तेरी बुनियाद। जहाँ चले तू एक कदम, चले दो कदम, हम तेरे साथ, हाँ तेरे साथ, हाँ तेरे साथ, हाँ तेरे साथ। तेरी मंजिल के है हम सफर, हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर, हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर। बिन बंदिश बिन सीमाए, चाहे जो हालात बने हम साथ खड़े हैं हम साए। कदम मिलाकर चलने को हम जान हथेली पर लाए, जान हथेली पर लाए, हाँ जान हथेली पर लाए। ओ तेरी उम्मीद, ओ तेरी उम्मीद, तेरी उम्मीद से बढ़कर हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर, हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर। குட் மார்னிங் டீம், உங்கள் அனைவருக்குமே ஒரு அற்புதமான செஷனுக்கு வருக வருகன வரவேற்கிறேன். இப்ப நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், இந்த ஒரு ப்ரோக்ராம்ல இவ்வளவு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட இந்த ப்ரோக்ராம் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோமே, இது என்ன ப்ரோக்ராம்னு. சோ புதிதா வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த ப்ரோக்ராம் பத்தி ஒரு சில விளக்கங்கள் கொடுக்கணும்னு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சோ என் பேர் ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் பழனியப்பன். நான் மோதி கேர்ல ஏரியா சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறேன். நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற டெரிட்டரி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அண்ட் அழகான அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் நான் பார்த்து கொண்டு இருக்கிறது. So my dear friends, so let's come back to one thing. நம்ம இப்ப சொன்னது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட இந்த ப்ரோக்ராம் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோமே, இது என்ன ப்ரோக்ராம்? இந்த ப்ரோக்ராமோட பேரு பரிவர்த்தன். பரிவர்த்தன்னா என்னது? மாற்றத்தை நோக்கி ஒரு அழகான ஒரு பயணம். நம் சின்ன குழந்தையில இருந்து பல வண்ண கனவுகளோட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த கனவுகள் காலத்தின் ஓட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தொலைச்சிருக்கலாம் அல்லது மறந்திருக்கலாம். அதை மறந்துட்டு நம்ம ஒரு வாழ்க்கை, ஒரு மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு காம்ப்ரமைஸ் லைஃபா கூட இருக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கனவுகள் மிகப்பெரிய கனவுகள்லாம் இருக்குது. அந்த கனவுகளை திருப்பி கொண்டு வரத்துக்கு உண்டான விஷயங்கள் வெறும் கனவுகள் மட்டும்தானா? இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கனவுகளை நினைவாக்குறதுக்கு உண்டான விஷயங்கள் அத்தனையுமே இங்க அடுத்த ஒரு 90 மினிட்ஸ்ல நீங்க பார்க்க போறீங்க. இது எப்படி நீங்க எவ்வளவு கான்பிடென்டா சொல்றீங்க? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண பல லட்சக்கணக்கான பேர் இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை முழுவதாக மாறிக்கொண்டு இருக்குது. அவங்க கனவுகள் அத்தனையும் நிறைவேறி கொண்டு இருக்கு பல லட்சக்கணக்கான பீப்புளுக்குள்ளது. சோ அந்த வரிசையில் இன்றைக்கு நீங்களும் முதல் முறையாக நீங்க வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் கனவும் நிறைவேறும் இந்த ஒரு விஷயத்து மூலியமாக. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் 90 மினிட்ஸ் ப்ரோக்ராம் இருக்க போகுது. இந்த 90 மினிட்ஸ்ல 3 பாகங்களா இருக்கும் போது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த 3 பாகங்கள் முதல்ல உங்களுக்கு கம்பெனி பத்தி முழு விவரங்கள் தரப்படும் ஒன்று. இரண்டாவது, நம்மள்ட்ட எதை மாதிரி பொருட்கள் இருக்குது அந்த பொருட்கள் பத்தி இன்ஃபர்மேஷன்கள் உங்களுக்கு எல்லாமே முழுவதும் கொடுக்கப்படும். மூன்றாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த முக்கியமான பர்சன்
அவங்களோட வாழ்க்கை வரலாறு மோதிக்கேர்ல அவங்க எப்படி சாதனை பண்ணிருக்கிறாங்க, ஒரு பெண்மணி எப்படி அழகா அற்புதமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டு போயிருக்கிறாங்க, அவங்களோட விஷயத்த அவங்க மூலியமாவும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இத மாதிரி லட்சக்கணக்கான பேர்ல ஒரு பெண்மணி தான் இன்னைக்கு நீங்க சந்திக்க போறீங்க. So my dear friends, இன்றைக்கு இந்த பரிவர்த்தனை நமக்கு எடுத்துட்டு போக போறது யாருன்னு பார்த்தோம்னா, நம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நபர். இந்த பிசினஸ அழகா அற்புதமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பவர்ஃபுல் ட்ரைனிங்னால பல ஆயிரக்கணக்கான பேரோட வாழ்க்கை இன்றைக்கு அவங்க மாத்தி கொண்டு இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த ஜூம்ங்கிற ஒரு விஷயம் நமக்கு எல்லாத்துக்குமே அறிமுகமானது பீரியட் பார்த்தோம்னா கடந்த ஒரு ஆண்டுகள்ல. இந்த ஒரு ஆண்டுகளுக்கு உள்ள பார்த்தோம்னா பல ஆயிரக்கணக்கான பேருக்கு ட்ரைனிங் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அவங்களோட பிசினஸ் இன்றைக்கு டேட்ல தமிழ்நாட்டில இருந்து சென்னையில இருந்து அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களோட பிசினஸ் இன்னைக்கு ஆல் இந்தியா லெவல்ல அழகா அற்புதமாக பல அச்சீவர்ஸ்களை கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களும் பல சாதனைகள் பண்ணியிருக்கிறாங்க. லைக் பட்டியல் வச்சுக்கிட்டே போலாம். ஃபாரின் ட்ரிப்ஸா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், ஹவுஸ் பண்டா இருக்கட்டும், தனக்கு கீழே பல அச்சீவர்ஸை கிரியேட் பண்ணதா இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, அவங்க மோதி கேர்ல ஹையஸ்ட் டைட்டில் குளோபல் பிளாக் டைமண்ட்ங்கிற பதவியும் அடைந்திருக்கிறார்கள். So I would like to welcome none other than our தமிழ்நாட்டின் pride global black diamond Mrs. Priya Satish Kumar அவர்களை. Over to you, Priya Satish Kumar ma'am. Thank you so much, Mr. Palaniappan, for a wonderful introduction. So Thursday, it's a wonderful day again because it is the day of Parivartan. இந்த மாதிரி ஒரு பரிவர்த்தனை பார்த்துட்டு எவ்வளோ பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல இன்னைக்கு நான் ஒரு சின்ன விஷயம், நான் வந்து என்னுடைய பிசினஸ் இந்த 2020லயும் இந்த 2019லயும் என்னமா இருந்துச்சுன்னு சும்மா ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த பரிவர்த்தன் வந்து எனக்கு எவ்வளவு மாற்றத்தை கொடுத்திருக்குன்னு என்னால பார்க்க முடிஞ்சது. For example, my dear friends, in the 2019 when we started consistently building the business, அப்ப அந்த வருஷத்துக்கான இன்கம் பாத்தீங்கன்னா எனக்கு 7 லட்சம் தான் இருந்தது. 2020 அப்ப you know what, நம்ம இந்த கோவிட் சீசன்ல when jobs were not there, பாதி பேருக்கு இன்கம் போயிடுச்சு, பிசினஸ் போயிடுச்சு அப்படின்னு இருந்த காலகட்டத்துல அந்த 2020 அந்த இயர்ல என்னோட இன்கம் டபுள் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 15,47,000 வரைக்கும் நான் இந்த மோதி கேர் மூலியமா நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, புதுசா நம்ம இப்ப கம்பெனி நமக்கு டிராவல் ஃபண்ட் கொடுத்திருக்காங்க, கார் ஃபண்ட் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஆட் பண்ணா என்னோட இன்கம் லாஸ்ட் இயர் மட்டுமே 20 லட்சத்துக்கு மேல போகுது. இதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை மாதிரி நானுமே இந்த மாதிரி ஒரு பரிவர்த்தனை பார்த்துட்டு அதுல எனக்கு பிடிச்ச விஷயங்களை எடுத்து அதை நான் பண்ணி மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணதன் மூலமா தான். So everybody when they were panicking, நிஜமா மோதி கேர் has really given lives to people அப்படின்னு தான் நான் சொல்லலாம். ஒருத்தர் வாழ்க்கையை மாறி போட்டிருக்கு. என்டையர் இந்தியாலே இப்ப வந்து பாத்தீங்கன்னா மோதி கேர்ன்ற ஒரு வார்த்தை வீட்லயும் கேட்டுக்கிட்டு இருக்கு. So that is what is Modi Care is all about. So நீங்களும் உங்க வாழ்க்கையை இப்பயாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே என்னுடைய வெல்கம் இந்த பரிவர்த்தனை. ஓகே, சோ இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். சோ பரிவர்த்தனை என்ன, அது நமக்கு என்ன கொடுக்க போகுது அப்படின்றத without wasting time, let's start பரிவர்த்தனை. ஓகே, சோ எல்லாரும் ஸ்லைட்ஸ் தெரியுதுங்களா சார்? கிளியரா தெரியுது மேம். ஓகே, சோ பரிவர்த்தன் அப்படின்ன உடனே நம்ம சமீர் மோதிஜி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பாரு. பரிவர்த்தன்ன்றது ஒரு மாற்றம். என்ன மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களை நம்ம மாத்தணும். எஸ், நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து நம்மனால முடியும் என்ற எண்ணத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இந்த சோச் பதலோ குத்கோ பதலோ துனியா பதலோ அப்படின்னு நம்ம சமீர் மோதிஜி ரொம்பவே அழகா சொல்லி இருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம எண்ணத்தை மாத்தணும்னா எப்படி மாத்தலாம்? நம்மளுடைய கனவுகளை வாழ ஆரம்பிக்கலாம். நமக்கு இருக்கிற கனவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு தேவைகளும் கனவாகவே நின்று போற காலகட்டம்.
லைக் சப்போஸ் நமக்கு வந்து ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும், நம்மளுடைய குழந்தைங்களோட நல்ல டைம், ஃபேமிலி குழந்தைங்களோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதே நேரத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், ஒரு லக்ஸூரியஸான லைஃபை நம்ம லீட் பண்ணணும், நம்ம ரிட்டையர்மெண்ட் இருக்கும்போது நம்மளோட பினான்சியல் செக்யூரிட்டி நமக்கு இருக்கணும். இதெல்லாம் நினைச்சு 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 நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது கனவாகவே வச்சுட்டு இருக்கோம். Why? Because 99% of the people are living compromised life. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே எட்டாம போறதுக்கான ஒரே ரீசன் காஸ்ட் ஆஃப் லிவிங். உலகத்திலேயே 1% மக்கள் மட்டும்தான் அவங்களோட கனவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா மத்த 99% பீப்புள் அந்த கனவை அடையறதே ஒரு பெரிய கனவா வச்சிருக்காங்க. ஓகே, சோ அதுக்கு ரீசன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் காஸ்ட் ஆஃப் லிவிங். ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பெட்ரோல் போட போனா நார்மலி காஸ்ட்டை பார்க்கவே மாட்டேன். போன வாரம் என்னவோ ஐ தாட் இட் வாஸ் 78 or 80 rupees அப்படின்னு. நேத்து போய் பெட்ரோல் போடும் பொழுது இட் இஸ் ஆல்மோஸ்ட் 92 rupees. கேன் யூ இமேஜின்? இப்ப 1960ல 100 ரூபாய் இருந்தா வாழ்க்கை வாழலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பெட்ரோல் விலை ஏறின உடனே our cost of living is going பெரிய வேலை ரொம்பவே கஷ்டமா போயிட்டு இருக்கு. ஏன்னா பெட்ரோல் விலை அதிகமாச்சுன்னா அதை சார்ந்து உள்ள டிரான்ஸ்போர்டேஷன்ல இருந்து டிரான்ஸ்போர்டேஷன் பாதிக்கும் பொழுது காய்கறிகளோட காஸ்ட் அதிகமாகும். சோ நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளுடைய கஷ்டமா இருக்கும் நமக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு, பணம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட இல்லாதப்போ. ஏன்னா நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்துல இருக்கு. பிகாஸ் there is lack of opportunities அப்படின்னு தான் சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் திஸ் பேண்டமிக் இயர், இந்த 2020 வந்து எல்லாத்தையுமே ஒரு தலைகீழா மாத்தின ஒரு வருஷம். எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் இருக்கணும்னு ஒரு பாதம் புகட்டிய ஒரு வருஷமா இருக்கு அப்படின்றதான் நான் சொல்லுவேன். சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம எக்ஸ்ட்ரா இன்கம்னா என்ன பண்ண முடியும்? மேலும் வேலைக்கு போகலாமா, இல்ல ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நீங்க யோசிக்கும் பொழுது ரெண்டு விதமான ஒரு பிளான் தான் நம்ம கிட்ட இருக்கு. அதுல ஒண்ணு வந்து ஆக்டிவ் இன்கம். எஸ், நீங்க வேலைக்கு போறீங்கன்னா 2 ஜாபா கூட நீங்க எடுத்து பண்ணலாம். 9 to 5 ஒரு ஜாப், அதுக்கப்புறம் 6ல இருந்து ஒரு 12 வரைக்கும் இன்னொரு ஜாப். அந்த மாதிரி 2 வேலைக்கு நீங்க போகலாம் எக்ஸ்ட்ராவா இன்கம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு எனர்ஜி இருந்தா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க எந்த லீவ் போட்டாலுமே உங்களோட இன்கம் கட் ஆகும். அதே நேரத்துல நம்ம ஓடி உழைக்கும் போது நமக்கு ஹெல்த்தும் நமக்கு கை கொடுக்காது. அதே நேரத்துல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துலயும் உங்களோட 100% பிரசன்ஸ் அங்க இருந்தா மட்டும்தான் அந்த பிசினஸ் நடைபெறும். இல்லைன்னா அந்த பிசினஸ் நடைபெறாது. இதுதான் நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்றோம். இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்குள்ள டெய்லர்ஸ் இருக்காங்க, புட்டிக்ஸ் இருக்கு, அப்புறம் சின்ன ஷாப்ஸ் இருக்கு, லைக் பியூட்டி பார்லர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த கடைக்குள்ளேயோ இல்ல அந்த ஒரு பிளேஸ்ல இருந்தா மட்டும்தான் அவங்களால பணம் சம்பாதிக்க முடியும். சப்போஸ் அந்த கடை க்ளோஸ் பண்ணியிருந்தா கிளையன்ஸ் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க, அப்ப இன்கம் இருக்காது. இந்த ஒரு விஷயம் ஈவன் ப்ரொஃபஷனல்ஸ் கூட. ஏன்னா ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அவங்க ஆபீஸை திறந்து வச்சாதான் அவங்களுக்கு வரக்கூடிய கிளையன்ஸ் வருவாங்க. அப்படி இல்லைன்னா வேற யாரையாவது தேடிட்டு போவாங்க. ஸோ திஸ் இஸ் த சினாரியோ இன் ஆக்டிவ் இன்கம். அதுக்கு தான் நம்ம இதை வந்து டிபெண்டன்சி பிளான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே நேரத்துல இன்னொரு விதமான பிளான் இருக்கு which can create passive income. passive income தான் என்னங்க? அதாவது ஒரு காலகட்டத்துல நம்ம உழைச்சிட்டு அந்த உழைப்புக்கு நம்ம வாழ்நாள் மட்டும் இல்ல நம்ம குழந்தைங்களோட வாழ்நாளுக்கும் பணம் கொடுக்கறது தான் இந்த பாசிவ் இன்கம். இந்த பாசிவ் இன்கம் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னா, ஒண்ணு ரொம்பவே டேலண்டடான ஒரு பர்சன்ஸ்க்கு கிடைக்கும். லைக் சப்போஸ் எழுத்தாளர்கள், அவங்க எப்பயோ வந்து ஒரு புக் ஆத்தர் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு புக் இந்த காலகட்டத்திலயும் ரொம்ப ஃபேமஸா சேல்ஸ்ல போயிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு புக்கு சேல்ஸ் ஆகும் பொழுதும் அந்த ஒரு ஃபேமிலிக்கு அதோட இன்கம் போய்கிட்டே இருக்கும். தட் இஸ் வாட் இஸ் பாசிவ் இன்கம். இது எழுத்தாளர்களுக்கு மட்டும் இல்ல, சயின்டிஸ்டா இருக்கலாம், இல்ல ஒரு மியூசிஷியனா இருக்கலாம். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அவங்க பண்ண ஒரு உழைப்ப வாழ்நாள் முழுக்க மட்டும் இல்லாம அவங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கிற ஒரு இன்கம் தான் பாசிவ் இன்கம். சோ வெறும் டேலண்டட் பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த பாசிவ் இன்கம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல, ஈவன் மல்டி மில்லியனர்ஸுக்கு கூட பாசிவ் இன்கம் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு பணமே திருப்பியும் பணம் ஆகும். சோ பணம் அவங்களுக்காக வேலை செய்யும். சோ அவங்க இருந்தாலும் இல்லாட்டிலும் அது இன்கம் மல்டிப்ளை ஆயிட்டே போகும். அண்ட் தட் இஸ் வேர் ரொம்பவே டேலண்டடா இருக்கிற பீப்புளுக்கும் இல்ல மல்டி மில்லியனர்ஸுக்கும் இந்த பாசிவ் இன்கம்ன்றது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம். சோ இப்ப என்ன பண்றது, நம்ம ஒரு பாசிவ் இன்கம் எப்படி earn பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு இண்டஸ்ட்ரி நமக்காக இருக்குங்க. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி.
இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில நீங்க வந்து டேலண்ட் வேணும் அப்படின்னு நினைக்க தேவையில்ல, பணக்காரங்களாவும் இருக்க தேவையில்ல. உங்களோட ட்ரீம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா இங்க நீங்க ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணலாம். ஒரு 2 வருஷத்துல இருந்து 5 வருஷம் விடா முயற்சியோட உங்க வேலைகளை நீங்க செஞ்சுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த உழைப்புக்கு ஏத்த வருமானம் உங்களுக்கு 5 வருஷம் இல்ல, 10 வருஷம் இல்ல, ஈவன் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் உங்களுக்கு இன்கம் கொடுத்துக்கிட்டே போற ஒரு இடம் தான் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. சோ இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கும் ட்ரெடிஷனல் பிசினஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு பொருளை தயாரித்த பிறகு கஸ்டமர்ஸ் கிட்ட வர்றதுக்குள்ள அது வேரியஸ் சேனல்ஸ்குள்ள போகும். அதாவது அந்த பொருளை வந்து தயாரிச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போகும், டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து ஹோல்சேலர் கிட்ட போகும், ஹோல்சேலர் கிட்ட இருந்து ரீட்டைல் கிட்ட போகும். சோ ஒரு 35 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் இத்தனை மிடில் மேன் கிட்டையும் தாண்டி நம்ம கன்சியூமர் கிட்ட வருது. சோ கன்சியூமர் கிட்ட வரும்பொழுது பாத்தீங்கன்னா 35 ரூபாய் பொருள் 100 ரூபாயா வருது. சோ யாருங்க இந்த மிடில் மேனுக்கு பே பண்றா? நம்ம தான் பே பண்ணிட்டு இருக்கோம். சோ அதே நேரத்துல நம்மளுடைய முடிஞ்சு போகுது ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். ஏன்னா நம்ம வாங்கிட்டு அது ரொம்ப நல்லா இருந்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொன்னா கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் திருப்பியும் அந்த ஷாப்ஸ்ல போய் வாங்கும் பொழுது அதனால நமக்கு எந்த ஒரு வருமானமும் வர்றது கிடையாது. பட் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ரொம்ப பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் அதே மேனுஃபேக்சரர் தாங்க மேனுஃபேக்சர் பண்ண பொருளை கன்சியூமர் கிட்ட டைரக்டா கொடுக்கும் பொழுது இந்த மிடில் மேனுக்கு என்ன பணம் கிடைக்குதோ அதுவே நமக்கு திருப்பியும் போனஸஸா வருது. ஜஸ்ட் நம்ம அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு ஷேர் பண்றப்ப. So such a wonderful industry this direct selling industry is. So இந்த இண்டஸ்ட்ரியோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்காக நம்ம பெருசா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது அவசியமும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா ரிஸ்க் கிடையாது. அண்ட் அன்லிமிட்டெட் பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரே இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியா தான் இருக்கும். தென் இது ஒரு ஃபேமிலி பிசினஸா பண்ணலாம், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சேர்ந்து பண்ணலாம். உங்களோட குழந்தைகள் 18 இயர்ஸ் அண்ட் அபவா இருந்தா அவங்களும் இந்த பிசினஸை பண்ணலாம். சோ இந்த ஒரு பிசினஸ் டிரான்ஸ்ஃபரபிள் பிசினஸ். இந்த டிரான்ஸ்ஃபரபிள் பிசினஸ்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சோ இப்ப நம்ம வந்துட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்மளுடைய பிசினஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது நம்ம எந்த லெவல்ல இருக்கோமோ, நம்ம என்ன இன்கம் ஏர்ன் பண்ணிட்டே இருக்கோமோ அதையே அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம். சோ தட் இஸ் a wonderful thing. அண்ட் அதுக்காக தான் நானும் இங்க இருக்கிறேன். தென் இங்க எக்ஸ்பீரியன்சஸ் அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்காக ட்ரைனிங்ஸ் இருக்கு, லீடர்ஷிப்ஸ் இருக்காங்க, கார்பரேட்ஸ் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து உங்களை ஒரு பெரிய லீடர் ஆக்குவாங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பிசினஸ் நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு பார்ட் டைம் பிசினஸா கூட நீங்க ஆரம்பிக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இந்தியாவுக்கு முதல் கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய காட்ஃபாதர்னு சொல்லப்படுற நம்ம சமீர் மோடி அவர்கள். இவர் மோடி கேரர் 1996ல இந்தியால ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் ஹி செட் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பினான்சியல் ஆசாதி கொடுக்கிறது தான் எங்களோட ஒரு லட்சியம், அதுதான் எங்களோட ஒரே ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ என்ன ஒரே ஒரு ப்ராடக்ட் ஆனா இல்லைங்க, நம்ம கிட்ட பல ப்ராடக்ட் இருக்கு. பட் மெயினா நாங்க கொடுக்குற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பினான்சியல் ஃப்ரீடம் கொடுக்கறது தான் எங்களுடைய லட்சியம் அப்படின்னு ரொம்ப அழகா சமீர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்டரி இப்ப நம்ம வந்து ஒரு எப்பயுமே ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பாக்குறோம் இல்ல பிசினஸ் எடுக்கிறோம்னா கம்பெனியோட ப்ரொஃபைல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரொஃபைலோ இல்ல பேக்ரவுண்டோ. சோ அந்த ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்பவே பெருமை வாய்ந்த ப்ரொஃபைலா நம்மளோட மோடி கேர் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராய் பகதூர் குர்ஜர்மல் மோடி அவர்கள் 1933ல பெகமாபாத் என்ற ஒரு இடத்துல சுகர் ஃபேக்டரி ஆரம்பிச்சாரு, ஜஸ்ட் 400 rupees கொண்டு. அது மட்டும் இல்லாம 1933ல இருந்து 72க்குள்ள அவர் அந்த ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல 27 டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அவர் ஆரம்பிச்சாரு. அந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பிசினஸை மட்டும் டெவலப் பண்றது அவரோட லட்சியமா இல்ல, இந்தியாவுக்கும் சில சேவைகள் செஞ்சதுனால அவருக்கு பத்மபூஷன் அவார்டும் கிடைச்சிருக்கு 1968ல. இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர் தான் நம்ம கே மோடி அவர்கள். இவரு கூட he is a excellent foresight அப்படின்னா பெரிய விஷனரின்னு சொல்லலாம். அவங்க அப்பா கொண்டு வந்த 27 இண்டஸ்ட்ரிய 90 கண்ட்ரீஸோட கொலாபரேட் பண்ணி மோடி என்டர்பிரைசஸ் ஒரு குளோபல் என்டர்பிரைசஸா மாத்தினவர் நம்ம கே மோடி அவர்கள். சோ இந்த கே மோடி அவர் இந்த ஒரு என்டர்பிரைசஸ குளோபலைஸ் ஆக்குனதுனால இந்த ஒரு என்டர்பிரைசஸ்ல 30,000க்கும் மேற்பட்டவர்கள் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. சச்ச ரொம்ப ப்ரைடுக்கான ஒரு விஷயம் என்னன்னா இதுல மோடி கேர்ன்ற நம்மளுடைய கம்பெனிக்கு பெஸ்ட் ஒர்க்கிங் பிளேஸ் என்ற ஒரு அவார்டும் நமக்கு கிடைச்சிருக்கு.
இதையும் தாண்டி அடுத்து நம்ம சமீர் மோடி அவர்கள், அதாவது கே மோடி அவருடைய சன் சமீர் மோடி அவர்கள் மோடி கேர், உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பினான்சியல் ஆசாதி கொடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துல நம்ம மோடி கேர ஆரம்பிச்சாரு. சோ இவருடைய இந்த நோக்கமும் என்னவோ, அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோ என்னவோ, பாசிட்டிவிட்டி அட்ராக்ட்ஸ் பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். மாசம் மாசம் லட்சக்கணக்கான மக்கள் நம்ம மோடி கேர்ல இணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள்னா லட்சக்கணக்கான குடும்பங்கள் மோடி கேர்ல சேர்ந்துகிட்டே இருக்குது. சோ நம்மளுடைய மோடி கேர் ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனும் கூட. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில லட்சக்கணக்கான பேர் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிட்டே வராங்க. அதோட ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பிசினஸ் வந்து ரொம்பவே ரிவார்டிங் அண்ட் ரொம்பவே அட்ராக்டிவ். நான் சொல்லணும்னா சிம்பிள் பிசினஸ் வித் an incredible income அப்படின்னு தான் நான் சொல்றேன். சோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ்க்கும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் நம்மளோட ஒவ்வொரு பொருளுமே GMP சர்டிபிகேஷனோட தான் வருது. GMP சர்டிபிகேஷன் அப்படின்னா குட் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேஷனோட தான் நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸுமே வருது. ஸோ வென் ப்ராடக்ட் அப்படின்னு பேசும்பொழுது இந்த ப்ராடக்ட் ரேஞ்சஸ் ஆர் எக்ஸலண்ட் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா, நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அனுபவிச்சிருக்கேன். அதுதான் நான் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டா நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, என்னோட கான்ஃபிடென்ஸ் மட்டும் இல்ல, என்னோட கான்ஃபிடென்ஸ் கூட சேர்ந்து ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் சமீர் மோடி அவர்கள் சைன் போட்டிருக்காங்க. தட் இஸ் வை திஸ் இஸ் ஆசம் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நம்மளோட மோடி கேர் ப்ராடக்ட் ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல முதல்ல வருது ஹெல்த் அண்ட் வெல்னஸ். உங்களுக்கே தெரியும் prevention is better than cure. So prevention is better than cure ன்னு வரும்போது supplement is one of the major things இந்த காலகட்டத்துக்கு ஒரு கட்டாயமான ஒண்ணு. சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், ஆயுர்வேதம் அண்ட் சயின்ஸ் பேஸ்ல வண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் எவ்ரி மந்த் இன்ட்ரடியூஸும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹெல்த்துக்கு தேவையான அத்தனை விஷயமும் அதுல இருக்கு. அதே நேரத்துல பர்சனாலிட்டியை அழகுபடுத்துறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் நம்மளுடைய கலர் காஸ்மெட்டிக், ஸ்கின் கேர், பர்சனல் கேர் அப்படின்னு இருக்கு. தென் we have laundry care, home care, agriculture, food and beverages, auto care, jewelry, technology and luxurious SM watches. இந்த கேட்டகரியில இருக்கிறது மட்டும் தானா அப்படின்னு சில பேர் யோசிச்சா இல்லைங்க. ஒவ்வொரு கேட்டகரியிலும் மாசம் மாசம் புதுசா ப்ராடக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சோ ப்ராடக்ட்ஸ்னு சொல்ல போனா அட்லீஸ்ட் ஒரு 2 ப்ராடக்ட்டை பத்தியாவது நான் சொல்லாம இருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் சொல்ல போற ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய பியூர் ஹனி. எதுக்கு இந்த பியூர் ஹனி, என்னெல்லாம் யூஸ் இருக்கு இந்த பியூர் ஹனி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் ஆல் இன் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்க வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க சுடு தண்ணியில பியூர் ஹனியை சேர்த்து குடிச்சீங்கன்னா உங்க வெயிட்டை நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்னும் பெட்டர், நம்மளோட கிரீன் டீ கூட நம்ம ஹனியை சேர்த்து குடிக்கும் பொழுது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச கிரீன் டீல நம்ம ஹனி, ஜஸ்ட் சி வெயிட் மேனேஜ்மெண்ட், பெல்லி ஃபேட் குறையும். அது மட்டும் இல்ல, இந்த ஹனில வந்து என்ன ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல சுகர் கண்டென்ட்ஸ் கிடையாது, மெர்க்குரி, லெட் கண்டென்ட்ஸ் இருக்காது. இட்ஸ் a pure form of honey. சோ இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டுமே போதும். நம்ம ஸ்கின் நமக்கு க்ளோவிங்கா இருக்கணும்னா யூ கேன் புட் இட் as a morning regime. அதுவும் எடுக்கலாம், நீங்க சாப்பிடவும் செய்யலாம். and you can make sweets without sugar with the mix of honey. so wonderful-ஆன honey நம்ம கிட்ட 3 ஃப்ளேவர்ல இருக்கு. ஒன்னு பியூர், ஒன்னு ஜிஞ்சர், இன்னொன்னு துளசி, உங்களோட ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு. சோ அதே நேரத்துல இன்னொரு ஹெல்த் ப்ராடக்ட் பத்தி நான் சொல்லியே ஆகணும். பிகாஸ் இந்த காலகட்டத்துல இந்த ஒரு ப்ராடக்ட் எல்லாருக்குமே தேவை. சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா எடுத்துக்கணும். தட் இஸ் அவர் பிளான்ட் புரோட்டீன். இது பிளான்ட் புரோட்டீன் ஐசோலேட்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம பாடிக்கு தகுந்தா போல எவ்வளவு புரோட்டீன்ஸ் எடுக்கணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். சோ இதுல வந்து டேஸ்ட்லெஸ் ப்ராடக்ட்ன்றதுனால நீங்க பால்ல குடிக்கலாம், மோர்ல குடிக்கலாம், சப்பாத்தி மாவுல பிசைஞ்சுக்கலாம், தோசை மாவுல ஊத்தலாம், ஈவன் நீங்க பாயசம் பண்ணினாலும் அதுல போடலாம். சோ கண்ணுக்கு தெரியாம உங்க ஃபேமிலிக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளான்ட் புரோட்டீன். ஒவ்வொரு வீட்டுக்கும் இது ரொம்ப தேவை. இதனால ஹார்ட் ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும், கண் பார்வை நல்லா இருக்கும், ஸ்கின் நல்லா இருக்கும், நெயில்ஸ் நல்ல growth இருக்கும், ஹேர் ஃபால் இருக்காது. so many benefits. even diabetic people can take this protein because it's very good for health. so protein பத்தி பேசணும்னா நான் நாள் முழுக்க பேசிட்டே இருப்பேன். we can make nice puddings, நிறைய விஷயங்கள் இதை வச்சு நம்ம செய்யலாம். so அதே நேரத்துல ஹெல்தியா நம்ம ஃபேமிலியும் பாதுகாத்துக்கலாம். so these are the 2 products today which I would share. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். சோ ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசினா உங்களுக்கே தெரியும், நேரம் காலம் போறதே தெரியாது. பட் we have lot more things to learn. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சோ ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி இப்ப பேச போறோம். ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கு, மோதி கேர்ல வண்டர்ஃபுல் ப்ராடக்ட்ஸ், இன்டர்நேஷனல் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், இந்தியன் பிரைஸ்ல சாட்டிஸ்பாக்சன் கேரண்டியோட நமக்கு வருது. சோ இதனால இன்னொரு பக்கம் என்ன லாபம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, we have the best plan in the industry. Plan na money making plan in the industry, which where you can earn up to 62% அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் கம்பெனியோட பே அவுட் வந்து நமக்கு 62% கொடுக்குறாங்க. 100 ரூபாய் கம்பெனி சம்பாதிக்கிறாங்கன்னா அதுல 62 ரூபாய் வரைக்கும் நமக்கே திருப்பியும் கொடுக்குறாங்க. How best our company is, you people can see on your own. அதே நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் அக்யூமுலேட்டிவ் பிளான். நம்மளுடைய ஒவ்வொரு முயற்சியும் ஜீரோவே ஆகாதுங்க. அது நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக ஒரு குஷனா அமையறதுதான் இந்த அக்யூமுலேட்டிவ் பிளான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி எந்த ஒரு டைட்டில் நம்ம அச்சீவ் பண்ணாலும் அது நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம கூடவே இருக்கும். தென் இந்த ஒரு பிசினஸ்ல நோ இன்வெஸ்ட்மெண்ட், பிகாஸ் நமக்கு தேவையான பொருளை தான் நம்ம மாதம் மாதம் வாங்கிக்க போறோம். அதே நேரத்துல as I told you already 100% satisfaction guaranteeயோட international quality products at Indian price நமக்கு கிடைக்குது. and இந்த ஒரு பிசினஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு உறுதி, தட் இஸ் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் இருந்தா போதும். நம்மளோட சக்சஸ் பிரின்சிபிள்ஸ் பை மோதி கேர் என்ற ஒரு ட்ரைனிங் சிஸ்டம் உங்களோட நார்மல் பர்சன்ல இருந்து ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் ஆகிறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். சோ இந்த ஒரு ஆசாதி பிளான்ல நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, நீங்க பண்ண போற ரெண்டே வேலைக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க பொருளை வாங்குவீங்க, அந்த பொருளை நீங்க யூட்டிலைஸ் பண்ணும் பொழுது அதோட ஹாப்பினஸ் நீங்க ஷேர் பண்ணுவீங்க, அந்த ப்ராடக்டோட ரிசல்ட்டை ஷேர் பண்ணுவீங்க, இல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை ஷேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு 10 விதமான வருமானம் காத்துக்கிட்டு இருக்கு. ஒண்ணு, நீங்க வாங்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 20% வரைக்கும் தள்ளுபடி. எஸ், தள்ளுபடினா தீபாவளி தள்ளுபடி, பொங்கல் தள்ளுபடி அப்படியெல்லாம் கிடையாது. ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டிஸ்கவுண்ட் தான் இந்த 20%. அது மட்டும் இல்லாம நான் ஒரு ரீட்டைலர், ஐ வுட் லவ் டு செல் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அப் டு 20% வரைக்கும் ரீட்டைல் ப்ராஃபிட் எடுக்கலாம். சோ இப்ப வந்து நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடி பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட் சிஸ்டமை நீங்க அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே வரும் பொழுது உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கேஷ் வந்துட்டே இருக்கும். அந்த கேஷ் போனஸஸ் தான் இந்த 7% to 16% குள்ள அக்யூமுலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு டைட்டில்ஸும் வரும். சோ ஒவ்வொரு டைட்டில்ஸ் நீங்க அச்சீவ் பண்ணும்பொழுது கம்பெனியோட டர்ன் ஓவர்ல இருந்து நீங்க ஒரு ஷேரை ஏர்ன் பண்ண முடியும். அதுதான் இந்த டைரக்டர் போனஸ், டீம் பில்டர் போனஸ், லீடர்ஷிப் ப்ரொடக்டிவிட்டி போனஸ், ட்ரீம் டிராவல், ட்ரீம் வெஹிக்கிள், ட்ரீம் ஹோம் அண்ட் அட்டூட் பந்தன் போனஸ் பூல். இத்தனை விதமான இன்கம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ ஒன் பை ஒன் நம்ம போலாம். நார்மலா சேவிங்ஸ் ஆன் கன்சம்ஷன்ஸ் அண்ட் ரீட்டைல் ப்ராஃபிட் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஒரு எம்ஆர்பி ப்ராடக்ட், அதாவது 120 ரூபாய் மதிப்புள்ள பொருளை நீங்க கம்பெனி கிட்ட இருந்து வாங்கும் பொழுது நீங்க 100 ரூபாய்க்கு வாங்குவீங்க. அதுல கிடைக்கக்கூடிய அந்த 20 ரூபாய் உங்களோட சேவிங்காவும் இருக்கலாம், இல்ல உங்க ரீட்டைல் ப்ராஃபிட்டாவும் இருக்கலாம். இது கூட சேர்ந்து ஒரு வண்டர்ஃபுல்லான ப்ரோக்ராம் கம்பெனி கொடுத்திருக்காங்க, which is called loyalty program. இந்த லாயல்டி ப்ரோக்ராம் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மோதி கேர்ல இருந்து மாதம் தனக்கு தேவையான பொருள் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் லாயல்டி கஸ்டமர்ஸ். சோ இந்த லாயல்டி கஸ்டமர்ஸ்க்கு இந்த லாயல்டி ப்ரோக்ராம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்? மினிமம் ஒரு 2500 rupees worth of products மந்த் ஆன் மந்த் 6 மாசம் கண்டினியூஸா வாங்கும் பொழுது அவங்களுக்கு சில ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல 5000 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. மந்த் 1ல இருந்து மந்த் 6 வரைக்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் மந்த் ஆன் மந்த் வாங்கிட்டே இருக்கும்போது 7வது மாசம் 5000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அது மட்டும் இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்க 12 மாசம் கண்டினியூஸா வாங்கினீங்கன்னா 7வது மாசம் ஒரு 5000 and 13வது மாசம் ஒரு 10000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். This is a wonderful loyalty program for loyalty customers. இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா யார் உங்களை இந்த மீட்டிங்க்கு கூப்பிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட இதோட டீடைல்ஸ் அதிகமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நமக்கு வரக்கூடிய இந்த கேஷ்பேக் 7%ல இருந்து 16% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் வரப்போகுது. எப்படி? நீங்க பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் பண்ண இந்த 7% to 16% நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க 7% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் வரும். அதே மாதிரி 1200 வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணிருந்தீங்க 10%, 2700 பண்ணீங்கன்னா 13%, 4001 அந்த மாதிரி நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா
you will have 16% cashback. அதான் நம்மளோட மேக்ஸிமம் கேஷ்பேக். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைட்டில் கிடைக்கும் which is director. So director is the first step for success அப்படின்னு நம்ம சொல்லலாம். So you achieve the title called director. இப்ப அடுத்து பார்க்கும்பொழுது இந்த அக்யூமுலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி நம்மள ஒரு ஸ்லாப்ல இருந்து மத்த ஸ்லாப்க்கு கொண்டு போறது அப்படின்னு இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டா எக்ஸாம்பிள் நம்பர் 2 நீங்க பார்க்கலாம். வேர் நீங்க 1000 பாயிண்ட்ஸ் நீங்க அக்யூமுலேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க 10% கேஷ்பேக் தான் உங்களுக்கு கிடைக்கும் which is around 2700 rupees. அதே வேலை தான் அடுத்த மாசமும் பண்றீங்க, அதே 1000 பாயிண்ட்ஸ் தான் பண்ணிருக்கீங்க. பட் கம்பெனி என்ன சொல்றாங்க 1000 நீங்க ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க, சோ இந்த மாசமும் 1000 பண்ணிருக்கீங்க. சோ ரெண்டும் ஆட் பண்ணும்பொழுது நீங்க 10% கிடையாது, உங்களுக்கு கேஷ்பேக் 13% அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த முன்னாடி மாசம் பண்ணின 1000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு குஷனா இருக்கு அடுத்த ஸ்லாபை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு. சோ 2700 நீங்க ஏர்ன் பண்ணது அதே வேலைக்கு இப்ப நீங்க 3510 rupees ஏர்ன் பண்ணுவீங்க. இது மட்டும் இல்ல, அடுத்த மாசமும் நீங்க அதே ஒர்க் பண்றீங்க அப்படின்னா you go on to the next level which is 15% and you start getting 4050 rupees. Okay, so இதே மாதிரி நம்மளுடைய லெவல்ல சீக்கிரமா அச்சீவ் பண்ணணும், நான் ஒரு ஆண்டர்பிரனரா நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டைரக்டா 10% கிடைக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு which is called as fast track program. இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா 240 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்க கேதர் ஒரே மாசத்துல கேதர் பண்ணிட்டீங்க, அக்யூமுலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி ரெகக்னிஷன் கொடுத்து பிளஸ் 750 rupees worth of products உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இதே மாதிரியான FSP ப்ரோக்ராம உங்க 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க சொல்லி தரும்பொழுது அவங்களும் அதை பண்ணினாங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா 958 rupees worth of products உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இது கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட அந்த டீடைல்ஸை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. Then comes our leadership title qualification. This is beautiful. ஏன்னா நம்ம மட்டும் அச்சீவ் பண்றது மட்டும் இல்லாம நம்மள நம்பி நம்ம கூட ஜாயின் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நினைக்கிறவங்களையும் நம்ம அச்சீவ் பண்ண வைக்கும் பொழுது நமக்கு நிறைய போனஸஸ் காத்துட்டு இருக்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் 4000+ பாயிண்ட்ஸ் நீங்க கேதர் பண்ணியிருந்தீங்கன்னா you're a director. சோ நீங்க டைரக்டர் ஆக மட்டும் இல்லாம உங்க கூட ஜாயின் பண்ணவங்கள ஒருத்தர் டைரக்டர் ஆக்குனீங்கன்னா you're called as senior director. அப்படி நீங்க 2 டைரக்டர்ஸை கிரியேட் பண்ணீங்கன்னா you'll be called as எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். 3 பேரை பண்ணீங்கன்னா SED, சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். அதே மாதிரி 14 பேரை நீங்க டைரக்டர்ஸ் ஆக்குனீங்கன்னா you will be called as global black diamond director. இந்த டைட்டில்ஸால என்ன பிரயோஜனம், இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா my dear friends, first நீங்க டைரக்டர் ஆன உடனே company gives you the title plus 4% bonus poolல இருந்து உங்களுக்கான ஒரு ஷேர். இது என்டையர் இந்தியால நடக்கக்கூடிய பிசினஸஸ்ல இருந்து 4% ஒதுக்கி வச்சு யாரெல்லாம் டைரக்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அவங்களுடைய டர்ன் ஓவர் பிரகாரம் ஷேர் கொடுக்கறது தான் இந்த டைரக்டர் போனஸ் பூல். இது மட்டும் இல்ல, இப்ப நம்ம டீம் பில்டர்ஸ் யாரு, நான் மட்டும் டைரக்டர் ஆகுறது இல்ல, நம்மள நம்பி வந்தவங்களையும் டைரக்டர் ஆக்குறவங்க சீனியர் டைரக்டர்ஸ் அண்ட் அபவ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கம்பெனி 14% ஒதுக்கி வச்சு அதுல இருந்து அவங்க டர்ன் ஓவர் ஏத்த மாதிரி பிரிச்சு கொடுக்கறது தான் இந்த டீம் பில்டர் போனஸ். இது ஒரு ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் ஆல்மோஸ்ட் 9 generations ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு போனஸ். 9 generations என்னது, இப்போ உங்க கீழே ஒரு டைரக்டர் இருக்காங்கன்னா அவங்கதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அவங்க கீழே இன்னொரு டைரக்டர் will be the second generation. இந்த மாதிரி 9 generations ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் தான் டீம் பில்டர் போனஸ். இட்ஸ் a wonderful income by difference. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் ப்ரொடக்டிவிட்டி போனஸ். வண்டர்ஃபுல் ஆன ஒரு இன்கம் இது. ஏன்னா ஜஸ்ட் டீமை மட்டும் பில்ட் பண்றது இல்லாம நம்மள நம்பி வரவங்கள ஒரு லீடர் ஆகணும். ஒரு லீடர் தான் என்ன, அட்லீஸ்ட் ஒரு டைரக்டரா இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிசினஸ் பண்ற ஒரு பர்சனாலிட்டியை நம்ம லீடர் சொல்றோம். சோ நம்ம எப்ப நம்ம கீழே ஒரு லீடரை கிரியேட் பண்றோமோ அப்ப உங்களுக்கு லீடர்ஷிப் ப்ரொடக்டிவிட்டி போனஸ் கிடைக்கும். சோ யாருக்கெல்லாம் இது கிடைக்கும், சீனியர் டைரக்டர்ஸ் அண்ட் அபாவுக்கு கிடைக்கும். 15% ஒதுக்கி வச்சு அவங்க டர்ன் ஓவர் ஏத்த மாதிரி கொடுக்கறது தான். இட் இஸ் அ சூப்பர் டூப்பர் இன்கம். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் இது டபுள் த டீம் பில்டர் போனஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா 8 generation ஆஃப் சீனியர் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து இது நமக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்த ஒரு போனஸ் இஸ்
என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்த மாதிரி நம்மளுடைய கனவுகளாவே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த கனவுகளை ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றதுதான் முதல்ல இங்க மோடி கேர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீம் டிராவல் போனஸ் ஃபண்ட். இங்க பாத்தீங்கன்னா சீனியர் டைரக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு கம்பெனி 3% ஒதுக்கி வச்சு அதுல இருந்து அவங்க டர்ன் ஓவர் பிரகாரம் பிரிச்சு கொடுக்கறது தான் இந்த டிராவல் போனஸ். ஹூஸ் அ சீனியர் டைரக்டர், தனக்கு கீழே ஒரு டைரக்டரை கிரியேட் பண்ணிருக்கவங்க சீனியர் டைரக்டர். ஸோ தட் பர்சன் இஸ் எலிஜிபிள் டு கோ அவுட் ஆல் அரவுண்ட் நம்ம மோடி கேர் ஃபேமிலியோட சேர்ந்து ஃபாரின் ட்ரிப் போறது தான். ஓகே, இதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரீம் வெஹிக்கிள் போனஸ் பூல். பாத்தீங்கன்னா கார்ன்றது ஒரு நெசசிட்டி ஆயிடுச்சு, லக்ஸரியும் கூட, பட் இட் இஸ் த மோஸ்ட் நெசசிட்டி திங் டு பி சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கிறதுக்கு. சோ அதுக்கும் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, நீங்க சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆயிருங்க, then we will start giving you vehicle bonus அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் யாரு, தனக்கு கீழே 3 டைரக்டர்ஸ் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ், இவங்களுக்கு கம்பெனி 5% ஒதுக்கி வச்சு அவங்கவுங்க டர்ன் ஓவர் பிரகாரம் கொடுக்கறது தான் இந்த ட்ரீம் வெஹிக்கிள் போனஸ் பூல். இதுக்கு அடுத்த கனவு என்ன, நம்ம ஊர் சுத்தி பார்த்தாச்சு, காரும் வாங்கியாச்சு, அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஃபண்ட், ஹோம் போனஸ் பூல். இது யாருக்கு கொடுக்குறாங்க, பிரசிடென்ஷியல் டைரக்டர்ஸ் இன் அபவ்க்கு கொடுக்குறாங்க. So who's a presidential director? One who creates 6 directors. அவங்க கீழே 6 directors யார் கிரியேட் பண்றாங்களோ அவங்கள நம்ம presidential directors அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு கம்பெனியோட 3% ஒதுக்கி வச்சு அதுல இருந்து அவங்க டர்ன் ஓவர் கேட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் இந்த ட்ரீம் ஹோம் போனஸ் பூல். Dear friends, இங்க பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் ஃபண்ட் இருக்கு அண்ட் ஹோம் ஃபண்ட் இருக்கு. வெஹிக்கிள் ஃபண்ட் வந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் earn பண்ணலாம். ஹவுஸ் ஃபண்ட் வந்து 1,20,000 வரைக்கும், அதாவது 20,000 ரூபாய் வரைக்கும் மாதம் மாதம் earn பண்றதுக்கான வாய்ப்பு உங்ககிட்ட இருக்கு. அதே நேரத்துல கம்பெனி அன்லிமிட்டட் பிளான் சொல்ற மாதிரி ஒரு போனஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, which is called அட்டூட் பந்தன் போனஸ். இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரவுன் டைமண்ட் டைரக்டர்ஸ் இன் அபவ்க்கு இந்த போனஸ் கிடைக்கும். இந்த இடத்துல கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மாசத்துக்கு 21 lakhs வரைக்கும் நம்மனால சம்பாதிக்க முடியும் இந்த ஒரே ஒரு போனஸ்ல. இதனுடைய விவரங்களுக்கு உங்க லீடர்ஷிப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளோட கம்பெனி நமக்கு சொல்லி கொடுப்பாங்க எப்படி நம்ம இந்த இன்கம் earn பண்ண முடியும்னு. பட் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் பை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பண்ண போற 2 ஒர்க் தான். ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண போறீங்க, அந்த ப்ராடக்ட்டை ஷேர் பண்ண போறீங்க, இல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை ஷேர் பண்ண போறீங்க. அதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மாத வருமானம் கிடைக்கும். நான் சொல்றேன் டெய்லி இன்கம், you will get anytime money is your retail profit. Monthly income கிடைக்கும். போனஸஸ்ல டைரக்டர் போனஸ், டீம் பில்டர் போனஸ், லீடர்ஷிப் போனஸஸ் அண்ட் அட்டூட் பந்தன் போனஸ், இது கூட சேர்ந்து லக்ஸரியான போனஸஸ் லைக் டிராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட், இது எல்லாமே நமக்காக காத்துட்டு இருக்கு. ஓகே, சோ இப்ப பாருங்க இந்த இடத்துல எதுக்கு நம்ம வாரம் வாரம் பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கு நம்ம வந்து we are just waiting to change people's life அப்படின்னா because we are going to live a life of significance. இங்க நான் மட்டும் அனுபவிக்காம எல்லாரையும் நாங்க என்ன அனுபவிக்கிறோமோ அதே உங்களுக்கும், அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கும் கிடைக்கணும், அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட every leadership is working, the company is working. That is why this business is noble business and that is where we can lead a significant life அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த மாதிரி ஒரு பிசினஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க யங்கா இருக்கலாம், ஓல்டா இருக்கலாம், anybody who really wants to achieve in life நீங்க வரீங்க அப்படின்னா Success Principles by Modi Care, the world class training support system உங்ககிட்ட இருக்கு, which is like classroomலயும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. Yes, MSCs இருக்கு, MLCs இருக்கு, distributed points இருக்கு, இங்க எல்லாமே trainings நடந்துட்டே இருக்கு. For example, இந்த ஒரு 21ஆம் தேதி எல்லா DPஸ்லயும் பாத்தீங்கன்னா we have வெல்னஸ் கேம்ப் இருக்கு. அப்ப போய் நம்ம ஹெல்த் ப்ராடக்ட்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல கிளாஸ் ரூம்னா நம்மளோட எம்எஸ்சிஸ்ல ட்ரெயினர்ஸ் இல்ல லீடர்ஸ் வந்து ட்ரைனிங்ஸ் எடுப்பாங்க, அங்கேயும் நீங்க போய் கத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே உங்களால முடியல, யூஆர் அ ஜாப் ஓவர், யூஆர் ஸ்டார்டட் ஆஸ் அ பார்ட் டைமர் அப்படின்னா உங்க கையில மொபைலோ லேப்டாப்போ இருந்தா போதும், உங்களுக்கு யூ கேன் லேர்ன் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஆஃப் மோடி கேர்.
ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சில டூல்ஸ் இருக்கு, வண்டர்ஃபுல்லான கைட்ஸ். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு தேவை ஒரு கைட். அதே மாதிரி மோதி கேர்லயும் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கேட்டகரிஸ்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கைட்ஸ் இருக்கு. அதுல வண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியா புக்லெட். இந்த ஆரோக்கியா புக்லெட் வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸை பத்தி ஃபுல் நாலேஜ் அண்ட் டீடைல்ஸ் அதுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி இந்த நியூட்ரிஷன் வீல் வில் ஹெல்ப் யூ, எந்த ப்ராடக்ட்டை எப்படி யாருக்கு கொடுக்கலாம், எப்படி எடுக்கணும்ன்ற டீடைல்ஸ் உங்களுக்கு இதுலயே தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த ஹோம் கேர்க்கான பாக்கெட் புக், இட்ஸ் வெரி சிம்பிள், ஈஸி டு கேரி, யாருக்கு எப்ப வேணாலும். இட் கேன் பி அ ப்ராஸ்பெக்டிங் டூல் ஆல்சோ. எனக்கு பிடிச்ச ஒரு மேஜர் ப்ராடக்ட் இஸ் டிஜிட்டல் புக்லெட். ஏன்னா ஐ ஆல்வேஸ் ஃபீல் இட்ஸ் அ மேஜிக் புக். ஏன் மேஜிக் புக்? ஐ ஆல்வேஸ் ஃபீல் எக்ஸைட்டட் டு see the digital booklet. ஏன்னா அதுல ஸ்கேனர் இருக்கு. உங்க மொபைல் போன் எடுத்து கியூஆர் ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்கான டீடைல்ஸ் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஸோ இந்த எக்ஸைட்மெண்டோட நம்ம பின்னாடி ஃபோன் நம்பர்ஸை வச்சு மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம்னா, my dear friends, you can get a lot of people who can buy products from us. Then நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ நம்ம மக்களோட சக்சஸை ப்ரொஜெக்ட் பண்றது கூட ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கான ஒரு பெரிய டூல் தான் நம்மளுடைய கனெக்ட் மேகசின். யூ கேன் ப்ரூவ் பீப்புள் தட் இத்தனை லட்சம் பேரு நம்ம கிட்ட சக்சஸ் ஆயிருக்காங்க, நானும் அந்த சக்சஸ் பாதையில போயிட்டு இருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ ஜாயின் மீன்னு சொல்றதுக்கான ஒரு புக் தான் இந்த கனெக்ட் மேகசின். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த புக்லெட்ஸ் இருந்துச்சுன்னா that is the best tool for us to lead the business to the next level. சோ எல்லாமே கிடைச்சிருச்சு. இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு பரிவர்த்தனை பத்தி தெரிஞ்சிருக்கும். மேலும் இந்த பிசினஸை எடுத்து எப்படி செய்யணும்னு நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா, டோன்ட் வரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், லீடர்ஷிப் firm and the company corporate will tell you how to go about it. Like நம்ம பிலாவட் சமீர் மோடி ஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ஒரு படி எடுத்து வச்சா அவர் உங்களோட 2 படி எடுத்து வைப்பாரு. தட் மீன்ஸ் உங்களோடவே அவரும் டிராவல் பண்ணுவாரு. டிராவல் பண்ணும்பொழுது அவர் சொல்லி கொடுக்குற ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 10 steps to ஆசாதி. ஆசாதினா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அந்த 10 படிகளை நம்ம ஒழுங்கா நம்ம கத்துக்கிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுடைய சக்சஸ் 100% நிச்சயம். சோ பரிவர்த்தன் யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணிருக்கீங்களோ டெஃபினட்டா ஷுருவாத்ன்ற ப்ரோக்ராமையும் நீங்க அட்டென்ட் பண்ணணும். ஓகே, சோ திஸ் இஸ் வாட் இஸ் பரிவர்த்தன் டுடே. இந்த பரிவர்த்தன்ல நிறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நானே சொன்னேன் 2019க்கும் 2020க்கும் இருந்த டிஃபரன்ஸ். என்னுடைய இன்கம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, என்னோட டீம்லயும் நிறைய பேரோட வாழ்க்கைய மாத்தி அமைச்சிருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஸ்பெஷல் இன்வைட்டி வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பர்சன். பிகாஸ் பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். அவங்க இருந்த ஊரும் பெங்களூர், நானும் பிறந்து வளர்ந்த ஊர் வந்து பெங்களூர் தான். அந்த இடத்துல வந்து ஒரு பிளேஸ்ல ஒரு மிகப்பெரிய டாய் ஸ்டோர் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த டாய் ஸ்டோர்ல நானுமே எங்க அப்பாவோட போய் டாய்ஸ் வாங்கி இருக்கேன். So that is what is like, you know, very interesting. அது இப்பதான் எனக்கு தெரியும் அவங்க ஷாப்ல நானும் போய் டாய்ஸ் வாங்கி இருக்கேனா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் ஃபேமிலில இருந்து வந்து நிறைய அப்டக்கிள்ஸ் தாண்டி ஃபேமிலியில சில விஷயங்கள் நடந்து ஜீரோல இருந்து திருப்பியும் ஒரு சிங்கிள் ஹேண்டடா அவங்க குழந்தைகளோட சேர்ந்து இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்து வந்திருக்க சிம்பிள் ஹவுஸ் வைஃப் டு a wonderful women entrepreneur அப்படின்னு சொல்லக்கூடிய பிலாவட் சுப்ராமீன் அவர்கள் தான். இவங்க குயின் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டெமோன்னு சொல்லுவாங்க. எந்த ப்ராடக்ட கொடுங்க அவங்க அழகா டெமோ பண்ணி அதுக்கான செல்லிங் டிப்ஸும் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் தான் நம்ம சுப்ராமீன் மேடம். ரொம்ப அழகா எல்லாருமே அவங்கள தீதின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் ஆர் சுப்ரா மேம். சுப்ரா மேம், வெல்கம் டு தமிழ்நாடு and over to you. Thank you, Priya. Thank you so much. And that was a lovely presentation. And thank you, Palanisa. Hearty welcome, Sugramin ji. Didi. Thank you very much for inviting me today. Right? It's a real honor that I could not come into Tamil Nadu, but at least through Zoom, I'm able to meet all of you. Right? Thank you so much. Yeah. So, Priya, that was a wonderful session that you have conducted. Although I do not know Tamil very well, but I was able to understand every word of yours, and it's amazing what you're doing for Tamil Nadu and Andhra also. I can't leave out the Telugu states because always you've been a part of the Telugu states too.
So once again, let me thank all of you for welcoming me to Tamil Nadu. And I hope I could do justice. But I'm very sorry, I don't know Tamil. I will not be able to talk in Tamil. So Priya, what is the language that everybody would be comfortable in, English or Hindi? English, ma'am. English. English. Okay, right? So let me start my journey. I wouldn't say it was a journey of success right from day one. When I started this business, it was almost 22 years back. But prior to that, I was a very simple housewife. I come from a very traditional Muslim background, and so traditional that my father's mindset was to get me married at the age of 17 years. I was still in college. I was doing my second PUC when I got married, but I got married into a business home where my husband was the only child and the owner of one of the oldest and largest toy store of Asia, not India, but Asia. Friends, everything was very comfortable. I had all the luxuries possible. But from day one, my mother-in-law had already told me that you will have to give up your passion of studies. I wanted to become a doctor, but my father wanted me to get married because, 40 years back, life was like this in Muslim homes. If a good relationship came, then of course we girls were married off first. That was the first priority. And we never going against the wishes of our parents. And once I got married, I started getting accustomed to my new life. I was very, very happy. I had a mother-in-law who was very understanding, but a very orthodox lady. From day one, I was told, you have been married into our home, but there are certain things that you have to abide by, forget your studies, and you have to start a family and take care of our next generation. This was what I was supposed to do. And every day my life started with breakfast, lunch, dinner, and life went on. Gradually, I had 2 children, a son and a daughter. What else can you want? Money, fame, a very nice husband, very loving husband, understanding mother-in-law, and 2 children. And at that time, a son and a daughter meant something very special. So my life was very happy. And I always thank God for giving me a wonderful life. But about 25 years back, suddenly, my husband fell ill. He was diagnosed with a neurological problem where the doctors gave us just about 15 years. Imagine what was my state, because I was dependent on my father in my parents' home, and I was dependent on my husband in my family, in my married life. Now, I had a very big responsibility. I was never exposed to the outside world, and suddenly big responsibilities came my way. But I never shirked my responsibilities. And that was the time I decided I must do something, because I had a very beautiful life and I wanted to give this beautiful life to my children too. Now, my passion was, my only dream was, my husband and me had seen big dreams for my children, for both my children. And we wanted to fulfill those dreams at any cost. Initially, I started taking part in my husband's business, but it was too big. I had never even stepped into his store because we were not allowed to. I didn't know how to count money. I didn't know anything about banking. I didn't know even the B of business. How can I take care of such a big business? The business of that, it was so big that during seasons like Diwali and Christmas, money used to come in bags. We didn't even have time to count money. That was the Mantham business that I was involved in. And I was a very big failure. And ultimately, we had to close down the business. Now, my dreams were very strong. My dreams for my children were so strong that there was no thought except how will we able to fulfill our dreams for our children. And, when you're persistent and when you actually want something desperately and you are ready to do anything and everything, God also helps you. The universe starts to help you. And that's how I met Arun and Surekha. They had come down to Bangalore for a wedding, and I happened to meet them because, by then I was trying to do some new businesses,
And just then I happened to meet Arun and Surekha, and Modicare came into my life. The first day I met Arun and Surekha, today what friendship you see, it was not like this. Because as I told you, I didn't know anything about business. I didn't know about banking. I didn't know about money. My sister-in-law had told me that there is a business called Modicare. Let's do it. We sent a letter to Modicare with 1250 rupees ka check, because that was the joining fee then, where we used to get a dabba as a kit with about couple of products and some literature. And we sent the money to Modicare. We sent the check to Modicare. We got a letter in return that you need a sponsor, and the check was returned back to us. Now we were looking out for a sponsor when we read an advertisement in the newspaper that anybody who wants to join Modicare, please contact us. This is a low investment part-time business. But when I happened to call them, there was no reply on the phone. And then we were very disappointed. Now, 3 days later, I saw another advertisement with another number, but there the advertisement said, if you want to join a low investment part-time business where there is no risk, no tension, no loss, no boss, home-based, flexible, working hours, support available, training available. And that advertisement belonged to Arun and Surekha. And I happened to go and meet them. And that was not the success ladder that I was going up. It was a drastic meeting. And that day, I gave them the same check, which was returned back to Modicare, saying that you take this check, otherwise I'm not joining you. I thought that if I have written a check, that means the money has come out of the bank. That was my knowledge of banking. And when I gave it to Arun and Surekha, they said, either you'll have to give us money or DD. And I refused to do that, saying already my money has been deducted by Modicare and I cannot take out once again. And 3 friends of mine had come with me to join. We all came back. But that was the first lesson I learned, and that was follow-up. Arun called up my home in the night to do a follow-up call. And fortunately for me, my husband received the call. And Arun explained everything to my husband. And my husband said, Sugra, they look genuine people. You are foolish. You don't know the norms of banking. Tear up that check, give them cash or DD, go and join Modicare if you truly want to do something. And I should say, I will always be thankful for my husband and Arun Bhai, because they were the ones who actually coordinated in my join. And the 3 friends of mine and me went and joined Modicare that day. But that day we were not interested in listening to any presentation. Arun Bhai is trying to explain the business to us. I'm not interested in it, because I thought Modicare means just soap shampoo business, selling soaps and shampoos. This is exactly what we do even today. We only think Modicare means some little saving. It is loyalty or repurchase offer. That is why many of us join the business. We never bother to see what the system is. We never bother to see what the core tells us to do and what Shuruat tells us to do. We forget all this. We only remember loyalty and repurchase offer. That's what happened to me. I also only realized, I thought Modicare meant selling the product, getting 2,000-3,000 rupees as income, additional income, and money coming in my name was exciting. And we started doing the business. Believe me, friends, those days we didn't even have an office in Bangalore. Products used to come from Delhi. Minimum purchase was 5,000 rupees. VRL say after 15 days, the products used to come. We had only 8 products. Out of that, 1 was detergent packets. Detergent packets used to come all, damaged, and my entire product would be damaged. I had to return it back. Now, again, it would go back, take 15 days because VRL's transport would take 15 days to deliver it back to Delhi. Now, the product used to come almost after 1.5 months. By then, we would have lost out on our clientele. 5,000 rupees we had to pay minimum, and we would lose out on our clientele too. Right? This is how the journey, our journey took place. Today, if we have innumerable issues, I will never call it a problem. We know there are solutions because Modicare has always been there to give us solutions. Today, if my product comes 3 days, 4 days late also,
I don't even bother. The reason is I waited for 1.5 months for my product. And today, if it is 3 to 4 days, I'm very, very happy about it. So that is how my journey in Modi Care started. Now, every month, Arun Bhai and Surekha would come to Bangalore. Arunji used to call me up and tell me, we are staying in so-and-so hotel. Please come and meet us. I never went. I never went even once to meet them. And I always used to tell my husband, why are they calling me up? Every month I am buying my product. Every month I'm happy selling the product. Beyond that, what training do we require to sell these products? I never understood the system of this business. And life went on and on. Like this, I wasted 2 to 3 years of my life. And suddenly one day I decided to go for a big success seminar, which happened in Taj Residency. And that was the second time I met Arun and Surekha. And friends, from there onwards, I never looked back. Arun Surekha shifted to Bangalore because I decided to do the business. I decided to get them a home in Bangalore, and we started this business. We used to travel on my Luna. Arun Bhai had one white Maruti car. He would travel. He would go for his meetings. Surekha and me would travel 50 kilometers, 60 kilometers on my Luna. Can you believe it? With our kit at the back, with one dabba at the back, and Surekha and me on a Luna. 60 kilometers per day we used to travel, and slowly, my network was building. But the biggest initial struggle what I faced was when I started talking to my own family regarding this business. My brothers were highly educated. My sister is highly educated, right? And everybody refused this business. For them, business means investing big money and taking returns home. They said somebody is fooling you. Don't get conned into all these schemes. And they refused this business. And when they said, poor lady, she's uneducated, and she's going through a lot of turmoil in her family, maybe she's depressed, that is why she's looking at all these avenues. That hurt me very badly. When my own family said, poor Sogra, it hurt me very much. I decided, come what may, I will take this business as a challenge. Because by then I was seeing many people were earning 70, 80, 1 lakh rupees per month. I decided I have to overcome my limitations. My family rejection was the biggest, stepping stone towards my success. If any of you get a family rejection, don't worry, because one day they are going to tell you, you made the right decision. Family may reject you. Ultimately, my husband also rejected it. He said, Sogra, what are you doing? Running around doing home meetings and things like that and getting about 50, 60,000 rupees, right? Why do you want to do all this? But ultimately, something told me this business came only because you're destined to be successful. And I decided I have to overcome all my limitations. And friends, slowly, I started learning how to talk to people. I took a Walkman, and ultimately with the Walkman, I started recording and learning every day, writing the script down, going with Arun and Surekha for their meetings, learning objection handlings. Then I started going outstations. My personal growth started to develop, and I started to blindly follow my uplines. And my character was so strong that come what may, I'm not a quitter. I'm not going to give up. And within the 3rd year, my check was about 20,000. And I got a first foreign trip, a star cruise to Bangkok. I was very happy. The reason is my husband, although had such a big business, we never even went out of Bangalore even once because he had no time from his business. Now, suddenly, what happened was we started to dwell. Why is it that Sogra knows how to do her product demo? Now she knows how to talk. She knows how to go outstation. I was not able to get very big success. And what we realized was I had never written down my deeds. Now, what does the Shuruat? Earlier, it was called 10 steps to success, right? What does these 10 steps say? The 10 steps say,
support chart, goal setting. The second step itself is goal setting, right? Prospect list, self-use, share, sponsor, structure, role model, personal progress, duplication. But my second step of goal setting was not there. I was never writing down my goals. And the day Surekha forced me into writing down my goals by saying, if you do it, fine. If you don't do it, leave this business and never talk to me again. I decided to write down my dreams. I said, I will build a 8-bedroom service apartment above my house and get 1 lakh rental income. Believe me, friends, you never know how strong your power of spoken words can be. Within 1 year, I completed this mission. When my husband was falling ill, we really had to close down my business. Because of Modi Care, I could save so much of money that we constructed a service apartment and I gifted it to my husband, and we were getting 1 lakh rupees actual rental income from that place. That was the time I realized the power of spoken words. My mindset became stronger and stronger, right? But ultimately, as I was drawing closer to bigger success, suddenly another setback happened in 2005 when Mr. Arun Bhargav met with a brain hemorrhage, and Surekha and Arun had to travel back to Delhi, right? And I decided I will never do Modi Care again. But then Surekha, again, as my mentor, as my coach, as my upline, guided me back into this business. And I decided, come what may, I have to give them back the Guru Dakshina that they really deserve. Arun had done quite a lot for me, and Surekha had done so much for me. I cannot give up. And I started this journey again. Believe me, friends, product demos, home meetings had become my forte. Products I started playing around with. I started, my second innings started with color cosmetics and skincare. I started talking to beauticians. I started doing theme events, nail art, facials, body polishing. And as I kept doing theme events, I started getting bigger and bigger. My network was becoming bigger and bigger. And ultimately, I have 1,700 beauticians who joined me. And my second inning was a great inning once again. And what I had decided that I will become one of the best downlines for Surekha. And that's the Guru Dakshina I can give to my upline and to Mr. Samir Modi. That is what still I am doing. And friends, this business not only brought me a lot of recognition, but I achieved ultimately 22 foreign trips, 3 cars, out of which my latest being the Kia Seltos GTX Plus. A year back, I shifted into my new home, which is a 9 crore apartment. And today I get a rental income of 2 to 3 lakhs also, right? So friends, I have done quite a lot with Modi Care, and my children's education is totally funded by Modi Care. My son did his MBA, my daughter did her BBM. I got both my children married in a very lavish way. People said, how is it when Sogra's husband is sick, they have closed down their business, how does she live such a lavish life? I always tell everybody, I am blessed because Modi Care came my way. I understood this opportunity and I was very serious that I will be a super success in Modi Care. Friends, recently my dream of getting identity for myself was realized when I was awarded the Golden Telangana Award for Women's Entrepreneur for maximum contribution to Telugu states by IDSA. That was the biggest achievement of my life. And ultimately, let me tell you one thing, the best thing that I got out of Modi Care, which I will always treasure and I will always be grateful to Samir sir, the management, Surekha and Arun bhai, is my husband's life. Because doctors had told me that my husband had only 15 years to survive. Otherwise, he's going to be a vegetable. But Modi Care supplements Intellect Day, Korean red ginseng, flax oil, and now krill is giving so much of relief to my husband that it is 25 years today and we still have him with us. No doubt he walks on a walker, but I'm glad at least I have him with us. That's a blessing for me through Modi Care. Friends, I can only tell you one thing. Nokia rejected Android. Yahoo rejected Google. Kodak turned down digital cameras. Blockbuster rejected Netflix. You know,
and many people rejected Modi Care and still doing it. But Corona made people realize that Modi Care is number one, will always be number one, and can always be a life-changing opportunity for each one of us. So friends, let me tell you one thing, be persistent, do not quit. Come what may, do not quit. Continuously keep doing Modi Care. Success will eventually come to you. Whenever you're playing a pack of cards, all four aces can never be on top. Some may be right down too. For me, my aces were right down, but still I did not give up. But ultimately, I did get my aces. What you need is only 14 people to make you a GBD. 14 people is not a very big deal. Only thing is you have to do it continuously, persistently, and success, big success will 100% be yours. With this, all the best to Tamil Nadu, and you're so fortunate to have Palani sir and a true leader like Priya with you, who's taking Tamil Nadu to great heights. With this, let me once again say congratulations to Priya, Palani, and all the best to the Tamil Nadu consultants and the leadership of Tamil Nadu. Any services from my side, I'm always available to all of you. You can contact me anytime. With this, let me hand it back to Palani sir and Priya once again. Thank you, sir. Thank you. Thank you. Thank you so much. Thank you so much, ma'am. It was very emotional and very thought-provoking. Actually, it was very, very superb in a simple words. Now I will tell them in Tamil also the nutshell of what you spoke, ma'am. Just a few minutes of that I will take. ஸோ ரொம்ப பாத்தீங்களா ஒரு சிம்பிள் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து, அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டாய் ஷாப் வந்து நான் இந்தியாஸ் லார்ஜஸ்ட்னு சொல்லிட்டேன், பட் இட் இஸ் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் டாய் ஷாப். எனக்கு அது பெருமை இருக்கு. அதுல ஒரு டால் இருக்கு என்கிட்ட. ஐ வில் ஷோ யூ நெக்ஸ்ட் டைம் வேர் ஐ பாட் ஃப்ரம் தட் ஷாப். அண்ட் யூனோ அந்த ஒரு ஷாப் வந்து எவ்வளவு பெருசா அவங்க சம்பாதிச்சுட்டு இருந்தாங்களோ, திடீர்னு அவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாம போய் அந்த பிசினஸ் க்ளோஸ் டவுன் ஆயிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பிகாஸ் அவங்க டாக்டருக்கு படிக்கணும்னு இருந்தாங்க, ஆனா அவங்கனால படிக்க முடியல, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஒன்ஸ் ஷி காட் மேரிட், இப்ப வந்து அவங்களுக்கு பிசினஸ்ல அந்த பீன்ற வார்த்தை கூட தெரியாது, அதாவது செக் எழுத கூட தெரியாது, பேங்கிங் ஆபரேஷன்ஸ் கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணாங்க? ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அப்ப மோடி கேரோட இது அட்வர்டைஸ்மெண்ட் ஏதோ பார்த்திருக்காங்க. அந்த காலகட்டத்துல 1250 rupees பே பண்ண ஜாயின் பண்ணணும் சொன்ன உடனே ஒரு செக் எழுதி மோடி கேருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. மோடி கேர் அந்த செக் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க, இதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் வேணும்னு. சோ ஸ்பான்சர் வேணும்னா இவங்களுக்கு தெரியல. நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆட் வந்திருக்கு. திஸ் இஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் ஆட் கொடுப்பீங்களோ ப்ராப்பரா அந்த ஆடுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், இல்லனா இந்த மாதிரி ஒரு டைமண்ட்ஸ நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, so what happened? அங்க வந்து ரெஸ்பான்ஸ் இல்ல, they left off. ஆனா இன்னொரு ஆட் பார்த்தாங்க, ரொம்ப அழகா அவங்க சொல்லிருக்காங்க. அங்க என்ன சொல்லிருக்காங்க? நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ ரிஸ்க், நோ லாஸ், நோ பாஸ், ஃப்ளெக்ஸி டைம், பார்ட் டைமா பண்ணலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட் பார்த்துட்டு அங்க போய் பார்க்கும் பொழுதுதான் நம்ம சுரேகா மேடமையும் அருண் பார்கவ சாரையும் பார்த்திருக்காங்க. அங்க போயிட்டு அதே செக்க பிரசன்ட் பண்ணிருக்காங்க, 1250 செக். அதாவது அவங்களுக்கு என்னன்னா ஆல்ரெடி பேங்க்ல இருந்து பணம் போயிடுச்சு. சோ இன்னோசென்ட் ஷி வாஸ் அபவுட் பிசினஸ். பொருள் வாங்கணும் விற்கணும் அவ்வளவுதான் தெரியும். அதனால ட்ரைனிங்க்கெல்லாம் எதுவும் போகல. நம்ம இந்த காலத்திலயும் நிறைய பேர் இதைதான் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ரீபர்ச்சேஸையும் லாயல்ட்டியும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம ஒரிஜினலா இருக்க சிஸ்டமா நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோன்றத ரொம்ப அழகா சொன்னாங்க. when they used to follow up, அருண் சாரும் சுரேகா மேடம் ஃபாலோ பண்ணும்போது கூட இவங்க அட்டென்ட் பண்ணல. பிகாஸ் she was only thinking ரீட்டைல் தான் பண்ணணும். பட் ஒன்ஸ் ஒரு தாஜ் ரெசிடென்சில when she attended the program, அன்னிலேந்து அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. and she just blindly followed the system. அதாவது அவங்க அப்ளைன் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அவங்க இந்த காலகட்டத்துல she is one of a successful entrepreneur. இதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு கோல்டன் தெலுங்கானா அவார்டு கிடைச்சிருக்கு ஃபார் டூயிங் மேக்ஸிமம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல. அதுக்கான ஒரு அவார்டு அவங்களுக்கு ஐடிஎஸ்சி மூலமா கிடைச்சிருக்கு. தட்ஸ் a wonderful award. அதாவது ஒரு சிம்பிள் ஹவுஸ் வைஃப் to an entrepreneur who gives opportunity to people அப்படின்ற மாதிரி ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, when அவங்க ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லாத போகும்போது டாக்டர் சொன்ன விஷயம்
அவங்க 15 வருஷத்துக்கு மேல அவங்கனால உயிர் வாழ முடியாது. பட் அவங்க என்ன சொல்றாங்க, நம்மளோட புரோட்டீன் பவுடர், ஜின்சிங், இன்டெலெக்ட், இப்ப இருக்கிற krill ஆயில், இதனால அவங்க இன்னும் அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. வாக்கர்ல நடந்துட்டு இருக்காரு, தங்களோட இருந்துட்டு இருக்காரு நம்ம ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸை வச்சு. she became a product queen அப்படின்னு சொல்ல போனா. she started playing around. ஒவ்வொரு தீம் கொடுத்தாங்க ப்ராடக்ட்ஸ்ல, அந்த ப்ராடக்ட் ஏத்த மாதிரி கலர், ஸ்கின் கேர், கலர்ஸ், காஸ்மெட்டிக்ஸ்ல நிறைய ஃபேஷியல்ஸ் நானுமே பார்ப்பேன். ஐம் ஆல்சோ லைக் ஐ வில் ஆல்சோ ஃபாலோ ஹர். ஃபேஷியல் வந்து காஃபி ஃபேஷியல்னு கண்டுபிடிச்சாங்க. புதுசா டேர்ம்ஸ் கொடுத்து நம்மள இன்ட்ரெஸ்டிங் ஆக்கி நம்மளோட ப்ராடக்ட்ஸை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவங்க கீழே 1700 பியூட்டிஷியன்ஸை அவங்க கீழே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னா, பாவம் சுரேகான்னு சொன்ன அவங்க ஃபேமிலி, பாவம் சுக்ரா அப்படின்னு சொன்ன ஒரு ஃபேமிலி இப்ப வந்து சூப்பர் சுக்ரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்திருக்காங்க. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் சென்டென்ஸ் மேம். புவர் சுக்ரா டு சூப்பர் சுக்ரா, தட் இஸ் வாட் யுவர் ஃபேமிலி இஸ் சேயிங் ரைட் நவ. ஆக்சுவலி ஏன்னா லூனால போயிருக்காங்க. You just imagine Sugramin madam and Sureka madam in a Luna 60 kilometers போயிருக்காங்க. Can you imagine that? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஜூம்ல உட்கார்ந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டு டூப்ளிகேட் பண்ண வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. very very interesting journey. It's a very very inspiring journey. So you know that is what என்ன சொன்னாங்க, அவங்க ஃபேமிலி அப்ஜெக்ஷன் யாருக்கெல்லாம் இருக்கோ அதை வந்து நீங்க ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ஃபேமிலி வந்து ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, பிசினஸ் போயிடுச்சு, அதனால அவங்க வந்து ஏதோ ஒரு பிசினஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, இது ஒரு ஸ்கேம் இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்துல 22 ஃபாரின் ட்ரிப்ஸ் போயிருக்காங்க, 3 கார் வாங்கியிருக்காங்க, 9 கோடி ரூபாய் கொடுத்து அவங்க ஒரு வீட்டுல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 2 குழந்தைங்களை படிக்க வச்சிருக்காங்க, MBA அண்ட் BBA பண்ணிருக்காங்க. அவங்களோட கல்யாணம் ரொம்பவே லக்ஸுரியஸா நடத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்டா அவங்க வீட்டுக்கு ஒரு அடிஷன் இருக்கு, கியா செல்டோஸ், அதுவும் ஒரு லக்ஸுரி கார், ஈக்குவலன்டான ஒரு கார். இத்தனையும் அவங்க வேற எதுவுமே பண்ணல, only with மோடி கேர் கன்சிஸ்டன்டா பெர்சிஸ்டன்டா பண்ணிருக்காங்க. சோ அவங்க சொல்ற ஒரே விஷயம், நிறைய விஷயங்கள் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க கரெக்டா, ஆனா ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு தான் லாஸ் ஆச்சு. நம்ம விடாமுயற்சியோட நம்ம எடுத்த வேலையை கன்சிஸ்டன்டா பண்ணோம்னா நமக்கு வெற்றி நிச்சயம். அதோட எக்ஸாம்பிள் தான் நம்ம சுக்ராமீன் மேடம். So we all will give her a one big round of applause. And thank you so Priya. much for this. I know you are in a very busy schedule, ma'am. Just one call you agreed, so thank you so much for that. And over to Palniyappan sir. Yeah, Palniyappan sir, I think. Okay, I think he's not connected now. So this was it about Parivartan today. And let's இப்ப அடுத்த பரிவர்த்தனுக்காக இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் இதே மாதிரி ஒரு Thursdayல நம்ம பார்ப்போம். Be ready, and it's going to be month closing. இன்னைக்கு last day for your repurchase and extra PV ஓட last day. So இத விடாம நீங்க ட்ரை பண்ணுங்க. And 25th is your loyalty last day. So எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. Let's meet next Thursday at the same time. So wish you all the best and thank you. Hello. Yes, sir. You have to close the. Okay. I'm sorry. I was in a different call. It was a very important call. I'm extremely sorry for it. So you can give some. So my dear friends, ஒரு அற்புதமான ஒரு செஷன் நீங்க பாக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நமக்கு எல்லாருக்குமே அமைஞ்சது. இன்னைக்கு சுக்ராமியம் வந்து நமக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு ஷேர் பண்ணாங்க. பிரியா சதீஷ்குமார் வந்து அவங்களோட பரிவர்த்தனம் அழகா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு விஷயத்தை ஞாபகத்தை வச்சுங்க, பிரியா மேம் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடந்த ஆண்டு மட்டுமே கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு அழகான வாய்ப்பு மோடி கேர் மூலமா அமைந்திருக்குது. சோ இந்த வாய்ப்பு உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்குது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போறதுக்கு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 99% உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு கிடைச்சிருக்கும்.
பாக்கி இருக்கிற 1% உங்களுக்கு இந்த லிங்க் யாரு அனுப்பினாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் நீங்க கான்டாக்ட்ல இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மோதி கேரின் அழகான ஒரு பயணத்துல உங்களை கையை பிடித்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போவாங்க. அடுத்த ஒரு செஷன் அடுத்த வியாழக்கிழமை ஒரு புதிய கெஸ்ட நம்ம சந்திக்க போறோம். Stay tuned, my dear friends. Right? So அடுத்த ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாம். Until then உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பழனியப்பன் மற்றும் எங்களோட GBD பிரியா சதீஷ்குமார் அவர்களும். Thank you very much.